நம்ம ரஜினி சார் நடிப்புல ஜெயிலர் 2 விறுவிறுப்பாக தயாராகி வருது. மார்ச் மாதத்திற்குள்ள இந்த படத்துடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்புமே முடிவடைய இருக்க நிலையில சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல தன்னுடைய அடுத்த படத்துல கமிட் ஆகியிருக்காரு. கமலஹாசன் தயாரிப்புல உருவாகும் தலைவர் 173 அப்படின்னு அழைக்கப்படும் இந்த படத்தை தான் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இயக்குறாரு. படம் ஒரு அதிரடியான ஆக்ஷன் படமாக இல்லாமல் ஒரு லைட்டான கமர்ஷியல் படமாக இருக்குமா. சமீப காலமாகவே தொடர்ந்து ஆக்ஷன் படங்களிலேயே நடித்து வரும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சேஞ்சுக்காக லைட்டான படத்துல நடிக்க முடிவு பண்ணிருக்காரு. சோ இந்த நடிகையில ஜெயிலர் 2 படத்தை முடித்த கையோடு தலைவர் 173 படப்பிடிப்புல இணையிருக்கும் ரஜினி சார் இடையில தன்னுடைய சுயசரிதையுமே எழுதி கொண்டு வருவதாக சொல்லப்படுது. தற்போது அந்த செய்தியை ரஜினி அவர்களுடைய மகளும் இயக்குனரும் மற்றும் தயாரிப்பாளருமான சௌந்தர்யா ரஜினிகாந்த் உறுதியுமே பண்ணிருக்காங்க. தன்னுடைய தந்தை ரஜினிகாந்த் சார் தன்னுடைய சுயசரிதையை எழுத துவங்கிவிட்டதாக, அது சென்சேஷனலாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரஜினி சார் பஸ் கண்டக்டராக இருந்த போது அவர் சந்தித்த கஷ்டங்கள் குறித்தும் போராட்டங்கள் குறித்துமே அவருடைய சுயசரிதையில இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆகையால கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல இந்த படத்தை சாதாரணமாக எடுக்காமல் ஒரு பிரம்மாண்டம் கலந்த படமாக எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. ஆகையால அப்படி இந்த கதைக்கு அவர் அணுகிய இயக்குனர் தான் சங்கர் அவர்கள். சங்கர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்க உள்ளார் அப்படின்ற செய்தி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாக இருக்கா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.